11th year remembrance day of my dad and what happened on that day. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ ஆல், வெல்கம் டு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் யூனிகார்ன் vlogs. எங்கள் நைனாவோட 11th இயர் ரிமெம்பரன்ஸ் டே, அதுக்கு தான் திங்ஸ்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு நானே எங்கள் அக்கா போயிருந்தோம். என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். May 4, 2015 மார்னிங் ஒரு 6:30 இருக்கும். எங்கள் அவ்வா வந்து எங்கள் டேடிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு எங்கள் சித்தப்பாவுக்கு கால் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்ல வந்தாங்க. அஸ் யூஸ்வல் எங்கள் அம்மா லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. பிகாஸ் எனக்கு ஸ்கூலு எங்கள் அக்காவுக்கு காலேஜெலாம் இருந்துச்சு. நாங்கள் மார்னிங் கிளம்பிட்டு இருந்தோம் ஸ்கூல் காலேஜஸ்க்கு. அப்போதான் வந்து சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே உடம்பு சரியில்லைன்னா வாங்க போவோம் ஊருக்கு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெடியாக ஆரம்பிச்சிட்டோம். ஆனா ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும், எங்க 3 பேரை தவிர மீதி எல்லாருக்கும் தெரியும் எங்க அப்பா வந்து தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் எங்களுக்கு சொன்னா நாங்க ரொம்ப இதாயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்லல. அப்புறம் எங்க சித்தப்பா வந்து கொஞ்ச நேரம் ஒரு 10 o'clock அந்த சம்திங்ல தான் வந்து எங்களுக்கு சொன்னாங்க இந்த மாதிரி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அங்கிருந்து ஊர்ல இருந்து கொண்டு வரதுக்கான ப்ரொசீஜர்ஸ்லாம் அங்க பண்ணிட்டு இருந்தாங்க. எங்க மாமா அங்க இருந்தாங்க, அவங்கதான் எல்லாமே பார்த்து கூட்டிட்டு வந்தாங்க. கரெக்டா எங்க சித்தப்பாவும் அப்ப ஊர்ல இல்ல, எங்க அப்பா ஹைதராபாத்ல இருந்தாங்க. அங்கதான் எங்க அப்பா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அங்க இருந்தாங்க, நாங்க இங்க திண்டுக்கல்ல இருந்தோம். ஸோ எங்களால டக்குன்னு போகவும் முடியல. அப்புறம் அவங்கள May 3 நைட்டே எங்க அப்பா வந்து இறந்துட்டாங்க. எங்களுக்கான May 4 மார்னிங் தான் தெரியும். வீட்டுல கொஞ்சம் இஷ்யூஸ் போயிட்டு இருந்துச்சு. அதனால எங்க அப்பா டென்ஷன் ஆகி ப்ரெஷர் ஆகி நைட்டு தூக்கத்திலேயே ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்து இறந்துட்டாங்க. பட் வந்து எங்களுக்கு எதுவுமே தெரியாது. நைட்டு ஒரு 1 o'clock வரைக்குமே எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நாங்க பேசிட்டு தான் இருந்தோம். பட் மார்னிங் ஒரு 3 o'clock 4 o'clock அந்த சம்திங்ல தான் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் செக் பண்ணி சொல்லியிருந்தாங்க. தென் அங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு டெத் சர்டிபிகேட்லாம் வாங்கி ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு ஆம்புலன்ஸ்ல இங்க கூட்டு வர்றதுக்கே 1 day ஆயிடுச்சு. எங்க டேடி இறந்தது May 3 நைட்டு. பட் நாங்க எங்க டேடி அதுக்கப்புறம் பார்த்தது May 5 6 சம்திங் தான். ஏன்னா அங்க ஹைதராபாத்ல இருந்து இங்க ஆம்புலன்ஸ் மூலமா வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சு. அந்த இன்சிடென்ட்லாம் இன்னுமே என் கண்ணு முன்னாடி இப்ப நடந்த மாதிரி தான் இருக்கு. காப்பே ரணசிங்கம் படத்துல வர மாதிரி தான். அதே மாதிரி தான் சீன் எல்லாமே எங்க வீட்லயே நடந்துச்சு. எங்க ஊர்லயே எங்க ஊர் திருவிழா தேர் திருவிழாக்கு மட்டும்தான் அவ்வளோ கூட்டம் வரும். ஆனா எங்க டேடி இறந்துட்டாங்கன்னு தெரியவும் அவ்வளோ பேர் வந்திருந்தாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும். அப்பதான் நினைச்சு எங்க டேடி எவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஊர்ல அவங்க ரொம்ப வருஷமா இல்லாம வெளியில போய் வேலை பார்த்துட்டு இருந்தாலும் அவங்களுக்காக அவங்கள கடைசியில அவங்கள பார்க்கணுன்றதுக்காக அவ்வளோ பேர் வந்திருந்தாங்கன்றதே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்க அம்மாவும் அவ்வாவும் தான் எங்க 2 பேத்துக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தது. எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்களை இது பண்ணாங்க. சிங்கிள் பேரண்டா எங்க அப்பா நிறைய கடனும் வாங்கி வச்சிருந்தாங்க. அது எல்லாத்தையும் இது பண்ணி எங்க 2 பேருக்கும் அடுத்த லைஃப்ல செட்டில் ஆகுறதுக்கான வழியெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு எங்க அம்மா அகைன் வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு 10-15 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும் எங்க அம்மா வேலைக்கு போய். திரும்பவும் எங்க அம்மா வேலைக்கு போயிட்டு எங்களை படிக்க வச்சு எங்களுக்கு ஒரு நல்ல வழி பார்த்து கொடுத்தாங்க. எப்பவுமே எங்க அம்மாவுக்கு ஒரு நன்றி கடனோட இருப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.